அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா அலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நாட்களிலேயே மிக சிறந்த நாளான ஜும்மா நாள் இன்று. இந்த நாளின் முழு ரஹ்மத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிறேன். ஷாபான் மாத கடைசி ஜும்மா இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்கள் தான் இருக்குது. புனித மாதம் ரமதான் வருவதற்கு எல்லாரும் நல்லா நிறைய ஏற்பாடுகளை செஞ்சுட்டு அதை வரவேற்க தயாராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் வீடு ஃபுல்லாக நல்லா க்ளீனாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேர் செஞ்சுருப்பீங்க. ஒவ்வொரு வாரமும் ஜும்மா நாளே நமக்கு சிறப்பு தான். நிறைய அமல்கள் செய்வோம். வீட்டை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குளிக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை செய்வோம். இந்த ஜும்மா கேட்கவே வேணாம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாட்களில் ரமதான் வரப்போது சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலைகள் இருக்கும். வேலைகளாக அமல்கள் செய்ய மறக்காதீங்க. ஏன்னா வீடை நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க, இது எல்லாம் முக்கியம்தான். அதை விட அதிக முக்கியம் நம்முடைய உள்ளங்களை சுத்தப்படுத்துவது. சுத்தமான ஒரு உள்ளத்தோடு தான் ரமதான் மாதத்தை அணுகணும். இந்த ஒரு வீடியோவில் இன்னைக்கு நான் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா முசீபத்துக்களையும் உங்கள் எல்லா கஷ்டங்களையும் நீக்கிற மாதிரி அழகான துவாக்களை நான் சொல்ல போகிறேன். கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இந்த துவாக்களை இன்னைக்கு ஓதிக்கிங்க. எப்போவுமே ஜும்மாக்கு அசருக்கு பிறகு நாம் சிறந்த துவாக்களை ஓதுவோம்ல, அந்த வரிசையில் இந்த துவாக்களை இன்னைக்கு ஒதுக்கிங்க. இந்த துவாக்கள் போதும் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்வதற்கு. உங்களுடைய உள்ளம் தூய்மை பெறும். இதன் மூலமாக ரமதான் மாதத்தில் ஒரு பரிசுத்தமான ஒரு உள்ளத்தோடு நீங்கள் அணுகிற மாதிரி இருக்கும். இந்த ஒரு துவாக்கள் நீங்கள் ஓதுவதன் மூலமாக இன்னைக்கு மட்டும் ஓதாதீங்க. இன்று முதல் ஆரம்பித்து ரமதான் நாளைக்குனா இன்னைக்கு வரைக்கும் ஓதுங்க. ரமதான் நோம்புலையும் இதை நீங்கள் ஓதலாம். அவ்வளவு சிறந்த ஒரு துவாக்கள். எந்த வீட்டில் அசருக்கு பிறகு இந்த துவாக்கள் ஓதப்படுகிறதோ நிச்சயமாக அந்த வீட்டில் ஒரு பரக்கத்தான ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஒவ்வொரு துவாவையும் நான் இப்போ உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன். எந்த துவாவை ஓத ஆரம்பித்தாலும் சரி ஃபஸ்ட்டு செலவாத் ஓதணும். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு ஜும்மா என்ற அடிப்படையில் செலவாத்தை கொண்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அல்லஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சையிதினா முஹம்மத். ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். எங்கள் இறைவனே, எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்து கொண்டோம். நீ எங்களை மன்னித்து கிருபை செய்யாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாகி விடுவோம். அந்த வலியுனா ஃபக்ஃபிர் லனா வர்ஹம்னா வ அந்த ஹைருல் காஃபிரீன். நீதான் எங்களுடைய பாதுகாவலன், ஆகவே எங்களுக்கு மன்னிப்பு அளிப்பாயாக, எங்களுக்கு கிருபை செய்வாயாக. மன்னிப்பவர்களில் எல்லாம் நீதான் மிக்க மேன்மையானவன். ரப்பி இன்னி ஸலம்து நஃப்ஸி ஃபக்ஃபிர்லி. என் இறைவா, நிச்சயமாக நான் என் ஆத்மாவுக்கே அநியாயம் செய்து விட்டேன், ஆகவே நீ என்னை மன்னிப்பாயாக. ரப்பன குஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். எங்கள் இறைவா, என்னையும் என் பெற்றோர்களையும் முஃமின்களையும் கேள்வி கணக்கு கேட்கும் மறுமை நாளில் மன்னிப்பாயாக. ரப்பிகுஃபிர்லி வஹப்லி முல்கல் லா யம்பகி லி அஹதிம் மின் பஅதி இன்னக அன்தல் வஹாப். என் இறைவனே, என்னை மன்னிப்பாயாக. பின்னர் எவருமே அடைய முடியாத ஓர் அரசாங்கத்தை எனக்கு நீ நன்கொடையளிப்பாயாக. நிச்சயமாக நீயே மிக பெரும் கொடையாளி ஆவாய். லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக்க இன்னி குந்து மினஸ் ஸாலிமீன். உன்னை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாரும் இல்லை, நீ மிகவும் தூய்மையானவன். நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர். அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணை கிடையாது. அவனுக்கே ஆட்சி அதிகாரம் உரியது. அவனுக்கே புகழ் அனைத்தும் உரியன. அவன் அனைத்தின் மீதும் ஆற்றலுள்ளவன். அல்லாஹும்ம குஃபிர்லி வர்ஹம்னி வ ஆஃபினி வர்சுக்னி. இறைவா, என்னை மன்னிப்பாயாக, எனக்கு கருணை காட்டுவாயாக, எனக்கு ஆரோக்கியத்தை வழங்குவாயாக, எனக்கு வாழ்வாதாரத்தை அளிப்பாயாக.
அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ மன்னிக்க கூடியவன், மன்னிப்பை விரும்புபவன், என்னை நீ மன்னித்துவிடு. அல்லாஹும்ம ஃபிர்லி ஜம்பி குல்லஹு திக்கஹு வ ஜில்லஹு வ அவ்வலஹு வ ஆஹிரஹு வ அலானியத்தஹு வ சிர்ரஹு. இறைவா, என் பாவத்தில் சிறியதையும் பெரியதையும், முதலாவதையும் கடைசியானதையும், பகிரங்கமானதையும் இரகசியமானதையும் மன்னிப்பாயாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி. அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அவன் தூயவன் என துதிக்கிறேன். அஸ்தக்ஃபிருல்லாஹல்லஸீ லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூமு வ அதூபு இலைஹி. அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை. அவன் என்றென்றும் ஜீவித்திருப்பவன், என்றென்றும் நிலைத்திருப்பவன். மேலும் அவன் பக்கமே பாவ மன்னிப்பு கோரி மீள்கிறேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஷர்ரி சம்இ வ மின் ஷர்ரி பஸரி வ மின் ஷர்ரி லிசானி வ மின் ஷர்ரி கல்பி வ மின் ஷர்ரி மனிஇ. யா அல்லாஹ், நான் உன்னிடம் எனது செவியின், எனது பார்வையின், எனது நாவின், எனது உள்ளத்தின், எனது மறை உறுப்பின் தீங்கை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். இதில் உள்ள ஒவ்வொரு துவாக்களும் குரான் மற்றும் ஹதீஸ்களில் இருக்கிற சஹீஹான துவாக்கள், நபிமார்கள் ஓதிய துவாக்கள், ஒவ்வொன்றுமே தௌபாவிற்கான துவாக்கள். இந்த துவாக்கள் ஓதி நபிமார்களின் வாழ்க்கையில் பல மாற்றங்கள், பல அதிசயங்கள் நடந்தது. இந்த ஒரு துவாவை, இதில் இருக்க ஏதாவது ஒரு துவாவை எடுத்து நீங்கள் ஓதினாலும் உங்கள் பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான். கூடுதலாக எக்கச்சக்கமான நன்மைகளையும் வாரி வழங்குவான். எந்த துவாவை நீங்கள் எடுத்து ஓதுனாலும் சரி, நிறைய நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் ஒரு துவாவை கூட மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாத்தையும் சிறந்ததாக செலக்ட் பண்ணி நான் போட்டிருக்கேன். இந்த துவாவை நான் ஒரு முறை தான் இன்றைக்கி நான் ஓதியிருக்கிறேன். ஒரு முறையோடு நீங்கள் நிறுத்திடாதீங்க. ஒவ்வொரு துவாவையும் குறைந்தது 3 முறை சொல்லிட்டு ஓதிக்கிங்க. அதிகபட்சமாக எத்தனை முறை வேணும்னாலும் நீங்கள் ஓதலாம். இன்றைக்கி அசர் தொழுதுட்டு ஒரே இருப்பில் இந்த துவாக்களை ஓதி அல்லாஹ்விடம் கையேந்தி துவா செய்யுங்க. உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட அல்லாஹ்விடம் துவா செய்யுங்க. உங்கள் கஷ்டங்கள் இதன் மூலமாக தீரும். பாவங்கள் மன்னிக்கப்பட்டாலே எல்லா முசீபத்துகளும் கஷ்டங்களும் நீங்கும். எந்த வீட்டில் இன்று இந்த துவாக்கள் ஓதப்படுகின்றதோ நிச்சயமாக அந்த வீட்டில் ஒரு நல்ல ஒரு பரக்கத்தான சூழ்நிலை ஏற்படும். எல்லா முசீபத்துகளும் விலகி ஓடிவிடும். தௌபாவிற்கான துவாக்கள் இதை. ஒவ்வொரு துவாவையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு ரமதான் முழுக்க இதை ஓதிட்டு வாங்க. ஒவ்வொரு நோன்பிலும் இதை ஓதிட்டு வாங்க. இன்ஷால்லா இதன் மூலம் உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் நீங்கும். முக்கியமான ஹாஜத்துக்கள் எல்லாமே நிறைவேறும். இந்த துவாக்கள் ஓதி உங்கள் கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் நீங்களும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.